நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து ஒரு 80-90க்கு மேலே போகும்போது பிரேக்கு சடனாக அடிக்கும்போது பெடல் வந்து சடசடன்னு உதறுது அப்படின்ட்டு ஒரு பயத்தில் வந்து வண்டியை நம்மகிட்ட கொண்டு வந்திருந்தாங்க. அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இது வந்து ஏபிஎஸ் மாடல், சரிங்களா? இந்த ஏபிஎஸ் இப்போ லேட்டஸ்ட் வர காரில் எல்லாத்துலேயுமே ஏபிஎஸ் இருக்கும். இது சிலிண்டர்லேருந்து 2 ஏபிஎஸ்க்கு வரும். மீதி 4 அவுட் இருக்குது பார்த்தீங்களா, 4 பைப் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீலுக்கும் தனித்தனியாக பிரிஞ்சு போகும். இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வண்டி ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி இந்த இது கொடுத்துருக்காங்க. வளைவில் பிரேக் அடிக்கிறோம் செய்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்டெபிலிட்டியாக கொண்டு போகிறதுக்கு கொடுத்துருக்காங்க. இது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்காத ஒன்று விஷயம் என்னென்னா, ஏபிஎஸ் பிரேக் வந்து சடனாக எமர்ஜென்சியாக பிரேக் அடிக்கிறப்ப தான் இது வந்து இதோட ஃபங்க்ஷனே நம்மளுக்கு வந்து புரியும். எப்படின்னா நம்ம கால் வச்சு மிதிக்கும் போது வந்து கால் தடன்னு உதறும். அது வந்து இது ஏபிஎஸ் பிரேக்கில் இருக்கிற நார்மலான இதுதான், இப்படி தான் வேலை செய்யும். ஓகேங்களா? அதனால் எந்த வகையான பயப்படும் தேவை கிடையாது. ஏபிஎஸ்ன்றது கரெக்டாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுதான் அந்த கஸ்டமர் கேட்டிருந்தாரு. இந்த கஸ்டமருக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்பியிருக்கோம். கார் விற்கிறதோட சரி, அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து மேக்ஸிமம் சொல்கிறது கிடையாது. அதுக்காண்டி தான் இந்த வீடியோ பண்ணுறேன்.